இப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல பிருகுநந்தி நாடினா என்ன? பிருகுநந்தி நாடியில் லக்கணமே இல்லைங்க. லக்கணம் இல்லாமல் எப்படி பார்க்குறதுன்னா, திருமணமெல்லாம் ஃபெயிலியர் ஆகுது, பொருத்தம் பார்த்தோம், அது எதனால் அப்படின்னுலாம் பேசிகிட்டு இருக்கோம். காரணம் நமக்கு சரியான ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறது தான். ஸோ பிருகுநந்தி நாடியில் ராசி நட்சத்திரம் இருக்கா, இல்லை லக்னமே கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிறீங்க? திருமணத்தை நடத்தி தரும் கிரகங்கள் 4 தான், நான் சொல்லிட்டேன். இந்த 4 கிரகங்கள் வலிமையாக இருக்குது. எப்படி வலிமையாக இருக்கும்? இந்த நாடி முறையில் என்ன விசேஷம்னா, உச்சம் பெற்றிருந்தாலும் ஒரு கிரகம் உச்சம் அல்ல, நீச்சம் பெற்றிருந்தாலும் இந்த கிரகம் நீச்சம் அல்ல. முதல்ல அதை தெரிவிக்கணும். நீங்கள் 10 பொருத்தத்தில் பார்க்குறப்ப வெறும் நம்பர்ஸ் தான் பெரும்பாலும் வரும். இப்போ இந்த கட்ட பொருத்தம்னு பார்க்குறப்ப இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகம் எந்த நிலையில் இருக்குது. ஸோ இப்படி வர்றப்ப அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம், ஆன்மீகம் சார்ந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் டாக்டர் கணேசன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஸோ தொடர்ந்து திருமணம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். என்னதான் திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேசினாலுமே ஒருத்தரோட வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையலை அப்படின்னா அவங்க லைஃப் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குங்க சார். ஸோ அதனால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்து கணிச்சு சொல்கிறதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் பிருகுநந்தி நாடி முறை. ஸோ இந்த மெத்தடில் திருமண பொருத்த சூட்சமங்கள் அப்படின்னு சொல்லி என்ன இருக்குது? ஸோ இதில் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கா சார்? இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிருகுநந்தி நாடிங்கிறது ஒரு தனி சப்ஜெக்டு. அதை நாம் திருமண பொருத்தத்துக்கு, அதாவது இப்போ மேடம் சொன்னாங்க திருமணமெல்லாம் ஃபெயிலியர் ஆகுது, பொருத்தம் பார்த்தோம், அது எதனால் அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். காரணம் நமக்கு சரியான ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறது தான். இது எப்படின்னு நான் சொல்கிறேங்க. இது நாடின்னு அவங்க டாபிக் கொடுத்துட்டாங்க, இதை பற்றி சொல்லுங்கள், நாடி முறைப்படின்னு பாருங்கன்ட்டு. அப்போ நாடி முறைப்படி நாம் திருமணத்தை பார்க்குறது 4 கிரகங்கள் தான். செவ்வாய் என்பது திருமணத்தை நடத்தி வைப்பவர், திருமணக்காரகன்னா அவர். 2வது சுக்கிரன் என்பது மனைவி. 3வது சனி, சனி என்பது கர்மா. சரி, இந்த 3 கிரகங்கள் தான் திருமணத்தையே நடத்தி வைப்பவர். நடத்துறது ஏன் தடை செய்கிறது, ஏன் விட்டுக்கிட்டு போயிடுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாதிப்பான கிரகங்கள் ராகு கேது, அதுதான் பிரிவினை கிரகங்கள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பிரிவினை கிரகங்கள்னு பார்க்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக சூரியனும் வந்துடுவார். அது நமக்கு இப்போ தேவையில்லை. இந்த நாளை பற்றி தான் நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது. இந்த நாடி முறையில் என்ன விசேஷம்னா, ஒரு கிரகம் வலுப்பெறுவது அதுதான் முக்கியம். வலுப்பெறுவதில் நாம் என்ன சொல்லுவோம், பராசர முறையில் அவர் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இருக்கணும், அம்சத்துலேயே அதே மாதிரி இருக்கணும், சப்த வர்க்கம் அஷ்ட வர்க்கம் எல்லாமே போட்டு சொல்லுவோம். இங்கே அதெல்லாம் இல்லை. உச்சம் பெற்றிருந்தாலும் ஒரு கிரகம் உச்சம் அல்ல, நீச்சம் பெற்றிருந்தாலும் இந்த கிரகம் நீச்சம் அல்ல. முதல்ல அதை தெரிவிக்கணும். ஏன் சார் இப்படி அப்படின்னா, ஒரு கிரகம் பலம் பெறுவதும் பலம் இழப்பதும் அது பெற்றிருக்கின்ற நண்பர்களின் சேர்க்கையோ பகைவர்களின் சேர்க்கை, அவ்வளோதான். அப்போ நமக்கு கிரகங்களின் பகை நட்பு பற்றி நமக்கு தெரியணும். இப்போ இந்த செவ்வாய் முதல்ல எடுத்துக்குவோம். இந்த செவ்வாய் தான் திருமணத்துக்கு நடத்தி வைப்போன்னு சொல்கிறோம். ஆணுக்கு செவ்வாய் தான் திருமணக்காரகனாக வர்றார். அப்போ செவ்வாய்க்கு பகை கிரகங்கள்னு பார்த்தோம்னா புதன், சனி, ராகு, கேது, இந்த 4 கிரகங்களும் செவ்வாய்க்கு பகை கிரகங்கள். சுக்கிரனுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சூரியன் வரும், குரு பகவான் வருவார், ராகு, கேது, சந்திரன், இதெல்லாம் சுக்கிரனுக்கு பகை கிரகம். இதனால் என்ன, எப்படி நாங்கள் புரிஞ்சுக்கிறதுன்னா, ஒரு கிரகத்துக்கு சேர்க்கை, அந்த கிரகத்தின் நின்ற இடத்திலேயே இருக்கிற ஒரு கிரகம், இப்போ நான் சொன்ன மாதிரி நட்பு பகையில் வந்ததுன்னா அந்த கிரகம் வலுப்பெறுகிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, செவ்வாயோட கூடவே அவங்களுக்கு குரு இருக்கார் அல்லது சுக்கிரன் இருக்கார், இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த செவ்வாய் பலம் பெறுகிறார். அதே மாதிரி தான் சுக்கிரனுக்கும், சுக்கிரன் நட்பு கிரகங்களான புதன் சேர்ந்திருந்ததுன்னா ஒரே இடத்துல அது பலம் பெறுகிறது. இந்த ஒரு இடம் மாத்திரம் இல்லை, 1ஆம் இடங்கிறதுக்காக இதை நான் சொன்னேன். ஒரு கிரகத்துக்கு காரக கிரகத்துக்கும், இதை காரக கிரகம்னு சொல்லுவோம். காரக கிரகத்துக்கு 2, 12 இந்தாண்டையும் அந்தாண்டையும் நட்பு கிரகங்கள் இருந்ததுன்னா அந்த காரக கிரகம் பலம் பெறுகிறது. அது நீச்ச வீடாக இருந்தாலும் சரி. ஒரு கிரகம் நீச்சத்தில் இருந்து அதுக்கு 2, 12ஆம் இடத்துல அதனுடைய நட்பு கிரகங்கள் இருந்ததுன்னா, அல்லது 7ஆம் இடத்தில் இருந்ததுன்னா, 7ஆம் இடத்துல இருக்கிறப்ப நேரடியான தொடர்பு கிடைக்கும். அப்போ அந்த கிரகம் மிக வலுப்பெறுகிறது. அதனால தான் நீச்சல் அல்ல அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான்.
அதே மாதிரி தான் உச்ச கிரகங்களும் உச்சத்தில் இருக்கிறதுனால அது பெரிய பவர்ஃபுல்னெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ சூரியன் மேசத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு 2ஆம் பக்கமும் ராகு, இந்தாண்ட வந்து ஒரு சுக்கிரன் இருக்குதுன்னு வச்சோம்னா ரெண்டுமே பகைக்கிறாங்க. அப்போ அந்த சூரியன் என்பது வலுவிழந்து போகிறது. இந்த மாதிரி கான்செப்டை வச்சுக்கிட்டு நாம் வந்து திருமணத்தை பற்றி எப்படி பொருத்தம் போடுறதுங்கிறத பற்றி பேசலாம். இப்போ வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இப்போ ஒரு வீட்டில் வந்து திருமணம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே டீட்டெயிலாக இந்த பிருகுநந்தி நாடி முறையில் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க மாட்டாங்க. இப்போ ஜோதிடர் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நம்ம கேட்டுக்கிறோம், அதைப்படி தான் நடக்கிறோம். ஸோ ஜோதிடர் ஆகிய நீங்கள் வந்து எந்த மெத்தட் வந்து சூட்டபுளாக இருக்கும், எந்த மெத்தடில் நம்ம பார்த்தா அவங்களோட லைஃப் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணுவீங்களா, இல்லை பிரச்சனை வந்ததுக்கப்புறம் இந்த முறையெல்லாம் வந்து பார்ப்பீங்களா சார்? நாம் புதுசாக நாம் என்ன கொண்டு வந்தாலும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம். அதனால் நானே முதல்லையே சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம். எங்கள் ஆசான் சொன்னதும் அப்படி தான், நட்சத்திர பொருத்தம் 10 பொருத்தமும் வெத்து பொருத்தமேனு தான் சொல்லுவார். இதை நான் வந்து கஸ்டமர்கிட்ட சொன்னால் ஏற்றுக்குவாங்களா? அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ்மே தான் விட்டோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதில் நான் ஃபில்டர் பண்ணுறேன். நீங்கள் 10 பொருத்தத்தில் பார்க்குறப்ப வெறும் நம்பர்ஸ் தான் பெரும்பாலும் வரும். அப்போ தின பொருத்தம், மகேந்திர பொருத்தம், இதெல்லாம் இந்த ராசி இந்த நட்சத்திரத்துக்கு இது எத்தனாவது நட்சத்திரம், இவ்வளோ தான். அதில் ஒரு பெருசாக ஒன்றும் ஆய்வு செய்கிறதுக்கோ ஒன்றும் பெருசாக எனக்கு படலை. ஆனால் நான் எடுத்துக்கிறது என்னென்னா அதையும் நாம் எடுத்துக்கணும். எப்படின்னா 10 பொருத்தத்தில் 5 பொருத்தம் நான் முக்கியமாக எடுத்துக்கிறேங்க. தின பொருத்தம் இதுவும் நம்பர்ஸில் தான் வருது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா யோனி பொருத்தம். கணவன் மனைவிக்குள்ளார இந்த பொருத்தம் இல்லைன்னா அவுட்ரைட்டாக நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடலாம். நீங்கள் வேறு எந்த ஒரு சிஸ்டத்துக்கும் போக வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். அடுத்து ராசி பொருத்தம். ஸோ தின பொருத்தம், ராசி பொருத்தம், யோனி பொருத்தம், வசிய பொருத்தம், அடுத்தது ரச்சு. இந்த 5 தான் முக்கியம். இந்த 5ல் குறைஞ்சது 3ஆவது இருக்கணும். அந்த 3ல் யோனி பொருத்தம் மிஸ் ஆகக்கூடாது. வசியம் கிடைச்சதுன்னா சூப்பர். வசியம் இருந்ததுன்னா ஒரு 60% தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அது பொருத்தம். இது வந்து நட்சத்திர பொருத்தத்துக்கு நாம் வரோம். இது மட்டும் போதுமானு பார்த்தா இல்லை. இங்கே தான் சில வித்தியாசமான ஒரு சமாச்சாரங்கள்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. நான் வந்து எப்படி எடுத்துக்கிறேன்னு சொன்னால் கட்ட பொருத்தம். இப்போ இந்த கட்ட பொருத்தம்னு பார்க்குறப்ப இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகம் எந்த நிலையில் இருக்கிறது. ஸோ இப்படி வர்றப்ப இந்த நாடி பிரின்சிபலை நாம் அப்ளை பண்ணலாம். பண்ணுறப்ப நல்லாவே இருக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நான் பார்க்குற முறையை சொல்கிறேன். உயிர் பொருத்தம்னு நான் எடுக்கிறேன். இந்த உயிர் பொருத்தம்ங்கிறது லக்கண பொருத்தம். ஒரு பெண்ணுக்கு தானே நாம் பார்க்க போகிறோம். ஸோ பெண்ணின் லக்கணம், ஆணின் லக்கணம் ரெண்டையும் எடுக்கிறப்ப சஷ்டாஷ்டகமாக இருக்கக்கூடாது. அதாவது 6, 8ஆக இருந்ததுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி ஒத்துப்போகாத தன்மை, வேவ்லென்த்து உள்ள ஒரு புரிதல் இல்லாத நிலையை காட்டுகிறது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒரு உயிரே லக்கணம் தான். அது ரெண்டுமே சரியாக வரலையே, 8ஆம் பொருத்தமாக போயிடுச்சு. அதனால் அதை முதல்ல பார்க்கணும். அதுலேயே குறிப்பாக மற்ற இடத்துல இருக்கலாம்னா இருக்கலாம், 6, 8ல் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். மற்ற இடத்துல இருக்கிறப்ப ஒரு நட்பு கிரகமாக இருந்துருச்சுன்னா இன்னும் சௌகரியம். அடுத்தது பார்க்குறப்ப இந்த புரிதல்னு வர்றப்ப இந்த லக்னாதிபதி ரொம்ப முக்கியம். இப்போ இந்த லக்னாதிபதி பெண்ணின் லக்னாதிபதி ஆணின் லக்கணத்தில் எங்கே போயிருக்கார், ஆணின் கட்டத்தில் அது போய் 6, 8ஆக இருக்கக்கூடாது. இந்த லக்னாதிபதி அந்த லக்னாதிபதி 6, 8ஆக இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த லக்னாதிபதி இன்னொரு ஜாதகத்தில் தோஷமான இடத்துல ஒரு 12ஆம் இடம் அல்லது ஒரு 6ஆம் இடம், 8ஆம் இடம், பகை வீடு, இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வலியிழந்த நிலையில் இருக்கக்கூடாது. இதை தான் உயிர் பொருத்தம்னு சொல்கிறது. இந்த மாதிரி இருந்ததுன்னா மனப்பொருத்தம் இல்லையே, அதனால் அடிக்கடி பெற்றோர்கள்ட்ட வந்துடுவாங்க. இப்போ பிருகுநந்தி நாடினா என்ன சார்? இப்போ திருமணம் சார்ந்த விஷயங்களில் பிருகுநந்தி நாடினா என்ன? நீங்கள் லக்னமே கிடையாதுங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பிருகுநந்தி நாடியில் லக்கணமே இல்லைங்க. லக்கணம் இல்லாமல் எப்படி பார்க்குறதுன்னா, ஆண் ஜாதகத்துக்கு குருவை லக்கணமாக பாவித்து கொள்ள வேண்டும். பெண்ணுக்கு வந்து சுக்கிரனை இருக்கும் இடத்தை லக்கணமாக பாவித்து கொண்டு பலன் எடுக்கிறோம். அந்த பலன் எடுக்கிறப்ப தான் இந்த நான் சொன்னது நட்பு கிரகங்கள், பகை கிரகங்கள் தொடர்பு ஒரு கிரகத்துக்கு என்ன வகையில் வருதோ அதை பொறுத்து பலன் வரும். இப்போ வந்து ஒரு ராசிக்குமே வந்து எந்தெந்த மாதிரியான ராசி நட்சத்திரங்கள் வந்து சேர்த்தலாம், சேர்த்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு இல்லைங்களா? ஸோ பிருகுநந்தி நாடியில் ராசி நட்சத்திரம் இருக்கா, இல்லை லக்னமே கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிறீங்க? திருமணத்தை நடத்தி தரும் கிரகங்கள் 4 தான். நான் சொல்லிட்டேன் முதல்லையே. குரு, சனி, செவ்வாய், சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள். இந்த 4 கிரகங்கள் வலிமையாக இருக்கணும். எப்படி வலிமையாக இருக்கும்? அதுக்கு நட்பு கிரகங்களோட சேர்க்கை தொடர்பு.
செயற்கை தொடர்புங்கிறப்ப 2 12 7 மாத்திரம் அல்ல, அந்த 7ஆம் இடத்துக்கு திரிகோணம்னு சொல்லக்கூடிய 5 9. அப்போ 3 7 11, 2 12, 5 9. இந்த இடத்துலையும் ஒரு கிரகத்துக்கு இன்னொரு கிரகம் இருந்ததுன்னு வைங்க, அந்த கிரகம் இதுக்கு நட்பு கிரகமாக இருந்தால் இந்த காரக கிரகம் வலுப்பெறும். இப்படி தான் சூட்சமாக கொண்டு போகிறது. இது வந்து எத்தனை வருஷத்துக்கு உண்டான கணிப்பு நீங்கள் இதில் பார்ப்பீங்க சார்? இப்போது நார்மலாக வந்து திருமணம் பொருத்தம் வந்து இத்தனை ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க இல்லைங்களா? அவங்களோட பொருத்தம் வந்து நல்லாயிருக்கும், அவங்க லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிருகநந்தி நாடியில் அந்த மாதிரி கால பொருத்தம் ஏதாவது இருக்கா சார்? இருக்குங்க. ஏன்னா தசாபுத்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி மெத்தட் இதுலேயுமே இருக்கா அப்படின்னு? இதில் எல்லாமே முதலே சொன்ன மாதிரி இந்த ராகுக்கு அதுதான் தொந்தரவுங்க. ஒரு ஒரு லேட் மேரேஜ்னு வச்சுக்கோங்க, ஒரு திருமண தடை தாமதமாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சுக்கிரன் செவ்வாய்க்கு 5 9 அல்லது 7ஆம் இடத்துல ராகு கேது இருக்கும். அது ஒரே ராசியில் இருக்கலாம், 5வது ராசியில் இருக்கலாம், 9வது ராசியில் இருக்கலாம். இருந்ததுன்னா ஒரே ராசியில் இருப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கிறப்ப ஒவ்வொன்றுக்கும் டிகிரி இருக்கும் இல்லையா, ஸ்புடம். அந்த ஸ்புடத்தை நீங்கள் தனியாக குறித்து வச்சிங்கன்னா, செவ்வாய்க்கு ராகுக்கு இடையில் ராகுவோட செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கு இடையில் ராகு வருதுன்னு வச்சுக்கோங்க, அது கண்டிப்பாக பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விதி. அப்போ செவ்வாய்க்கு சுக்கிரனுக்கு இடையில் ராகு வருது ஒரு ஜாதகத்திலனா, அந்த ஜாதகம் கண்டிப்பாக ஒத்து வராது, என்னைக்கு இருந்தாலும் பிரிஞ்சு போயிடும். இது ஒரு கண்டிஷன் மட்டும்தான் இருக்கா இல்லை நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு? ஓகே. ஆணுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆணுக்கு மனைவி யாருங்க? சுக்கிரன். அப்போ அந்த சுக்கிரனுக்கு அதே மாதிரி தான் அந்த பெண்ணின் ஜாதகத்திலேயே ராகு கேது தொடர்பு இருக்கக்கூடாது. இந்த ராகுவாது பரவாயில்லைங்க, தற்காலிக பிரிவை காட்டக்கூடியது. ஆனால் கேது வந்து சட்டப்படி பிரிவு, நிரந்தரமான பிரிவை காட்டக்கூடியது. அப்போ நிரந்தரமான பிரிவு அப்படிங்கிறப்ப நாம் என்ன சொல்லணும், செவ்வாய் சுக்கிரனுக்கு இந்த கேது தொடர்பு வரக்கூடாது. இப்படி வந்ததுன்னா அந்த ஜாதகத்தை நாம் கொஞ்சம் ஒதுக்கிடுறது நல்லது. 2 பேத்துக்கு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா சுத்தம் சேர்த்தாத. ஏன்னா நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, கிளைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நிறைய பேர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. என்னதான் பொருத்தம் வந்து நம்ம சரியில்லை அப்படின்னு சொன்னாலுமே சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு கொஞ்சம் மறுப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புங்க? அதான் அந்த மாதிரி ஜாதகம் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஜாதகத்தில் இன்னும் கொஞ்சம் சூட்சமமாக பார்க்கணும், குருவின் நிலை என்னன்னு பார்க்குறோம். அப்போ இந்த காம்பினேஷனில் குருவோட தொடர்பு வருது. இந்த தொடர்புனது நான் சொன்ன மாதிரி 5 9 தொடர்பு அல்லது 7ஆம் இட தொடர்பு அல்லது 3 7 11, இது நல்ல தொடர்பு. அந்த மாதிரி லிங்க் வந்துச்சு அப்படின்னா பெர்மனண்ட்டாக செப்பரேட் ஆகாது, தற்காலிகமாக வரும். அப்போ எப்போ தற்காலிகமாக வருதுங்கிறத நாம் கணக்கு போட்டு கோச்சாரத்தில் குரு பகவான் எப்போ வராருங்கிறத வச்சு பார்க்கணும். அது குருவுக்கு என்ன வேலை அப்படின்னா, ஒரு செயலை செய்விப்பது கோச்சார குரு தான். ஸோ கோச்சாரத்தில் குரு பகவான் சுக்கிரன் செவ்வாயை தொடர்பு கொள்ளும் பொழுது கண்டிப்பாக ஒருத்தருக்கு திருமணம் வாய்ப்பு இருந்தால் நடக்கும். அது ஜாதகத்தில் அது இருக்கணும். இப்போ ஒன்று செயற்கையாக இருக்குது, இப்போ ஒன்றும் இல்லை, செவ்வாய் சுக்கிரன் ஒரே ராசியில் இருக்குது, நேரடியாக 7ஆம் இடத்துலேருந்து குரு பார்க்குறாரு, ஈஸி. அல்லது 5ஆம் இடத்துலேருந்து பார்த்தாலும் அதே தொடர்பு தான் அர்த்தம், குரு வந்து வேலை செய்கிறாருன்னு அர்த்தம், அந்த வாய்ப்பு வரும். பட்டு ஒரு குரு வந்து 12 வருஷத்துக்கு ஒருக்கா 3 இடத்துல வர்றாரு, 5 9 7 இந்த 3 இடத்துல வர்றாரு, அப்போ தான் தொடர்பு கிடைக்கும். அது ஆக்சுவலி இதுலேயும் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. நேரடியாக வந்து ஜாயின் பண்ணுறது, செவ்வாய் சுக்கிரன் இருக்கிற இடத்துல கோச்சார குரு நேரடியாகவே தொடர்பு கொண்டால் அதனுடைய பலம் உடனடியாக. அதுவே 5 9 இருந்து பார்வை மூலம் வருதுன்னு, இதை நாம் பார்வைன்னு நாம் சொல்கிறோம். பார்வையெல்லாம் இது செயற்கை தான், நாடி முறைப்படி செயற்கை தான். அந்த மாதிரி வந்தாலும் அப்போ திருமணத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏன் வாய்ப்புனா, சின்ன பையனாக இருக்கான்னு வச்சுக்கோங்க, 18 வயசில் போய் வரும், ஒரு 6 வயசுலேருந்து ஒரு 12 வருஷம் வந்ததுன்னா ஒரு ரவுண்டு வரும், அப்போ இடையில வரும். அப்படி இல்லை. ஸோ இதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். ஓகே. ஸோ இதில் சூட்சமங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நிறைய பேத்துக்கு வந்து பிருகநந்தி நாடி முறை இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மெத்தடில் நம்ம பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு குழப்பமாக இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புங்க, இதில் என்ன மாதிரியான சூட்சமங்கள்லாம் வந்து இருக்குது? இது சூட்சமங்கள்னு போனோம்னா 12 ராசி 9 கிரகங்கள். இந்த 9 கிரகங்களும் பெண்ணின் ஜாதகத்தில் இருக்கிற 9 கிரகங்களும் ஆணின் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்குது, அவ்வளோதான். இப்போ பெண்ணின் ஜாதகத்தில் நாம் என்ன சொல்கிறோம், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் 7ஆம் பாவம். இங்கே 7ஆம் பாவம்னு சொல்கிறது சுக்கிரனுக்கு 7ஆம். சுக்கிரனுக்கு 7ஆம் அதிபதி ஆணின் ஜாதகத்தில் 6 8ஆக இருக்கக்கூடாது. அதே மாதிரி பையனோட ஜாதகத்தில் குருவுக்கு 7ஆம் இடம் அல்லது செவ்வாய்க்கு 7ஆம் இடம், செவ்வாய் தான் கணவன், அதுக்கு 7ஆம் இடம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் கணவன் நம்ம சொல்றதில்லை, ஏன்னா குருவுக்கு 7ஆம் இடங்கிறது கரெக்டான வார்த்தை.
குருவுக்கு 7ஆம் அதிபதி அங்கே பெண்ணின் ஜாதகத்தில் போய் இருக்கு இல்லையா, அது 6 8ஆக இருக்கும். ஓகே. அதே மாதிரி தான் லக்னத்துக்கு இங்கே நாம் பராசரப்படியே எடுக்கலாம். லக்னாதிபதி 7ஆம் அதிபதி 2 6 8ஆக இருக்கக்கூடாது. இது நாடி முறைப்படி நம்ம குருவுக்கு 7ஆம் அதிபதியோ சுக்கிரனுக்கு 7ஆம் அதிபதியோ 6 8ஆக இருக்கக்கூடாது. அடுத்தது ராசி பொருத்தம், அதை உடல் பொருத்தம்னு சொல்கிறோம். இந்த உடல் பொருத்தமும் நாடி பொருத்தம் மாதிரி தான். இந்த உடல் பொருத்த சந்திரன் தான் குறிக்கிறது. சந்திரன் வந்து நமக்கு பராசரத்திலே வரும். இந்த சந்திரனுக்கு என்ன வேலை? மனசுக்கு அதிபதி, புத்திக்கு அதிபதி, தேகத்துக்கு அதிபதி. ஸோ 3 விதமாக வருது. அப்போ இது ரொம்ப முக்கிய திருமணத்தில் இல்லைங்களா? ஸோ திருமண உறவு என்பது ஆண் பெண் சேர்க்கை. அப்போ அது உடலுங்கிறது தானாக வருது. மனம் என்பது இல்லாமல் ஒன்றும் வேலையாகாது. ஆகவே சந்திரனின் வலு ஜாஸ்தியாக இருக்க வேண்டும். அது எந்த முறைப்படி பார்த்தாலும் சரி, பிருகுநந்தி நாடியில் பார்த்தாலும் சரி, சந்திரன் வலுவாக இருக்க வேண்டும். அப்போ தான் ஒரு செயல் வந்து கரெக்டாக செயல்பாடு கொண்டு வர முடியும். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிகிற மாதிரி, தனுசு ராசி ஆணோட ஜாதகம் வந்து கடகராசியாக இருக்குது வைங்க, ரெண்டுமே 6 8 இல்லையா? ஸோ சஷ்டாஷ்டகம் நாம் வந்து இது பொருத்தக்கூடாதுன்னு நாம் சொல்லுவோம். அல்லது மேஷ ராசி அல்லது வந்து சிம்ம ராசி, கன்னி ராசி 2 6 8 இது மாதிரி சொல்ல போகிறோம். இப்போ இங்கே இந்த ராசிக்கு அந்த ராசி எத்தனாவது இடம்னு பார்க்குறோம். முக்கியம், சந்திரன் என்ற ராசிக்கு ஆணின் ஜாதகத்தை 6 8ஆக வரக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அடுத்தது சந்திரன் நின்ற வீட்டு அதிபதி, ராசி அதிபதி, அந்த ராசி அதிபதி பெண்ணின் ராசி அதிபதி ஆணின் ஜாதகத்தில் எங்கே இருக்குதுங்கிறத பார்க்கணும். அவர் வந்து ஒரு 6ஆம் இடத்துல போய் உட்கார்றாருன்னு வச்சு, 6ஆம் இடங்கிறது நோய் ஸ்தானம். இந்த பொண்ணை கட்டிக்கிட்டு வந்தால் அந்த வந்ததுனாலேருந்து அந்த பையனுக்கு கடன், வம்பு, வழக்கு, நோய்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் கொண்டு வந்து விடும். இந்த மாதிரி ஒரு கன்செப்டில் போகிறோம். இப்போ அதுவே மறுபடியும் அங்கே 1 2 வரிசையாக பார்க்க தான் இருக்கணும். இந்த சந்திர அதிபதி அங்கே வந்து நான் சொன்னேன் 6ஆம் இடம்னு சொன்னேன், வேண்டான்னு சொல்லிட்டோம். அப்போ 7ஆம் இடமா இருந்ததுன்னா சுத்தம் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த அதிபதி இந்த சந்திரன் குறிக்கக்கூடிய மனது அங்கே பையனோட லக்கணத்திலேயே போய் உட்காந்துருக்கிறப்ப 2 பேர்த்துக்கும் எய்ந்து போகும். அது மாதிரி 12 கட்டத்துக்கும் நாம் பார்க்குறோம். நமக்கு தெரியும் 3 ராசி தவிர மீதி எல்லாமே சுபந்தான். ஆனால் அந்த சுபத்துலேயும் இந்த ராசி அதிபதிக்கு அந்த ராசி அதிபதி பகையாக வரக்கூடாது, அதையும் பார்க்கணும். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கணிச்சு சொல்லும் பொழுது, இப்போ லைஃப் பார்ட்னர் வந்ததுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? இப்போ அந்த மாதிரியான விஷயங்களை நம்மளால் தடுக்க முடியுமா சார்? இப்போ வந்து அவங்களோட லைஃபே அப்படி தான் இருக்கும் அப்படின்னா, இப்போ பிருகுநந்தி நாடி முறையில் அக்யூரேட்டாக வந்து கணிச்சு சொல்லி இந்த மாதிரி விஷயந்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியுமே கூட அதை நம்மளால் தடுக்க முடியுமா அவங்களோட லைஃப்பை? பிரம்மாவே முடியாது. சனி பகவான் எதுக்கு அங்கே கொண்டாந்துருக்குறோம்? சனி தான் கர்மா. உங்களுடைய கர்மா வந்து முதலே நிர்ணயம் செய்யப்பட்டது. இப்போ ஒரு ஜாதகம் செட் ஆகலை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அதையும் மீறி அவங்க பண்ணிடுறாங்க அப்படின்னா அது நம்மளால் தடுக்க முடியாது. இல்லை நம்ம சொல்கிறோம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறோம், அது வேறு ஜாதகம் இப்போ செட் ஆகிற ஜாதகம் பண்ணுறாங்க அப்படிங்கும்பொழுது அதெல்லாம் தவிர்க்கப்படும் இல்லையா? இல்லைங்க, நான் சொல்கிறேன். அதாவது எதையுமே நம்மளால் அதை தடுக்க முடியாது. அது முதல்ல உள்வாய்க்கும் வாய்ப்பு அந்த ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறதுக்கு. அதாவது சில நம்ம பரிகாரம்னு வெளியில் அங்கே போகணும் 10,000 கணக்கில் செலவு வைக்கிற ஜோதிடர்கள் இருக்காது. ஜாதகத்துக்கு உள்ளாரையே பரிகாரம் இருக்கும். அதாவது சாமியம், தோஷ சாமியம்னு நாம் சொல்லுவோம். அது மாதிரி நாடியில் இருக்குது. எல்லாம் எந்த சிஸ்டத்தில் போனாலும் இருக்கும் விதிவிலக்கு. அதை விதிவிலக்குன்னு நாம் சொல்கிறோம். இப்போ நான் சொன்னேன் செவ்வாய் சுக்கிரன் 2 பக்கமும் பகைக்கிரகங்கள் இருக்குது. ஒரு பக்கம் ராகு, ஒரு பக்கம் சுக்கிரன் இருக்காருன்னு வைங்க செவ்வாய்க்கு. அப்போ 2மே பகைக்கிறாங்க. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஏதாவது நிவாரணம் இருக்கான்னா, அவர்கள் சேர்க்கைப்பட்டு இருக்கிற ஒரே ராசியாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த காரக கிரகத்துக்கு 5 9 7ஆம் இடத்துல குரு அந்த ஜாதகத்தில் இருந்தால் இந்த பிரிவினைங்கிற பேச்சே கிடையாது. செவ்வாய் புரியுதுங்களா? செவ்வாய் சுக்கிரனுக்கு இடையிலேயே ராகுவோ அல்லது ஒரே ராசிலேயோ 3மே சேர்ந்திருந்தாலோ அது வந்து ஒரு பிரிவினையை இண்டிகேட் பண்ணுது. அந்த மாதிரி இருந்ததுன்னா பெட்டர் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டாம். இந்த ஜாதகத்தில் அதில் இருந்ததுன்னா அல்லது இல்லாமல் இருந்தாலும் வம்பு எதுக்குடா வேண்டாம் அப்படின்ட்டு போயிடுறோம். பட் அதுக்கு நிவாரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த குருவின் பார்வை அங்கே இருக்காங்க. நம்ம குருவின் பார்க்கைங்கிறத நாம் பார்க்குற மாதிரி 5 9 நம்ம சொல்கிறதில்ல. அந்த காரக கிரகத்துக்கு 5 9ஆம் இடத்துலையோ அல்லது 7ஆம் இடத்துலையோ குரு இருக்கணும் அந்த ஜாதகத்தில். அப்படி இருந்ததுன்னா இந்த பிரிவினை என்பது தவிர்க்கப்படலாம். அப்போ என்ன மாதிரி தவிர்க்கப்படலாம்? தற்காலிகமானது. ப்ரொஃபஷ்னலாக ஃபாரின் போகலாம்,
அல்லது கல்யாணமாகி கொஞ்ச நாள் பிரித்து வச்சுருக்கலாம் வீட்டில், அல்லது வீடு கிடைக்காம இருக்கிறது, இந்த மாதிரி தற்காலிகமான பிரிவினை. அந்த சமயத்தில் கோச்சாரத்தில் குரு பகவான் இந்த சுக்கிரன் செவ்வாய் காம்பினேஷன் இருக்குங்களா, அதை பார்த்துதுன்னு வைங்க. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ ஜோதிடர் அணுகி தெரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம். இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் தானாகவே நடக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஃபாரின் ஜாப் கிடைச்சுமே ஒரு சிலர்லாம் யோசிப்பாங்க போகலாமா வேண்டாமான்னு. ஆனால் ஃபேமிலியில் பிரச்சனையாக இருக்குது, நம்ம ஃபாரின் போகலாமா வேண்டாமா அப்படின்னு ஆசிலேஷன் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து போகிறது நல்லதுங்கிறீங்களா? இப்போ ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா அவங்க வெளியே போகிறது தான் நல்லதுன்னு அவங்களே முடிவு எடுத்துக்கலாமா, இல்லை ஜாதகம் பார்த்து தான் முடிவு பண்ணணுமா? ஜாதகம் பார்க்கணுங்க. ஜாதகத்தில் அந்த காம்பினேஷன் இருக்கணுமில்ல. ஃபாரின் ட்ராவல்னு சொல்லக்கூடியது பொண்ணுக்கோ பையனுக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு இருந்ததுன்னா, இந்த பொண்ணு அங்கே போய் செட்டில் ஆகுமா? நேற்று முந்தா நாள் பார்த்தது அதே கேள்வி தான் கேட்டாங்க. பையன் வந்து கனடாவில் இருக்கான் ஐடியில், இந்த பொண்ணு ஒரு டாக்டரு. இப்படி வர்றப்ப அது ஒரே பொண்ணு. கண்டிப்பாக இவங்கெல்லாம் நான் ஏன் போய் அதையெல்லாம் வேண்டாதது சொல்லுவானே, ஃபாரின் யோகம் இருக்குது அது இதுக்குன்ட்டு அடிக்கடி வருவாங்க. சரி நான் சொன்னேன் அப்புறம் அவங்களாம் கேட்டப்போ எஸ் பொண்ணுக்கு யோகம் இருக்குது. ஏன்னா 8 12ஆம் இட தொடர்பு இருக்கிறதுனால யோகம் இருக்குமா. அதே மாதிரி பொண்ணுக்கு லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி பார்க்குறப்ப அதை வச்சு பார்க்குறப்ப அந்த 7ஆம் அதிபதியும் ஃபாரினில் இருக்கிறதுக்கு யோகம் இருக்குது. தாராளமாக இந்த மாப்பிள்ளையை நீங்கள் பாருங்கன்னு சொல்லி அது ஒரு பக்கம். அப்போ ஃபாரின் யோகம் முதல்ல அங்கே சரக்கு இருக்கணும். ஜாதகத்தில் என்னென்ன சமாச்சாரம் நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் அந்த கோச்சாரத்தில் குரு பகவான் வர்றப்போ அதை செயல்படுத்தி காட்டுவார். அதுதான் இந்த நாடியில் ஒரு விசேஷமான சமாச்சாரம். நாம் என்ன சொல்லுவோம், சாதாரணமாக தசாபுத்தி வரணும். கரெக்ட், தசாபுத்தி தான் அல்டிமேட். தசாபுத்தி வராமல் ஒன்றும் சம்பவம் நடக்காது. என்ன தான் வந்து கோச்சார குரு வந்தாலும் அவர் வந்து ஒரு இல்லை ட்ரிகர் பாயிண்ட் தான். செய்ய தூண்டுதோம். பட் செயல்படுத்துவது தசாநாதன் அங்கே முக்கியமானது. அவள் அதே மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இப்போ தசாநாதன் சொன்னதுனாலே சொல்கிறேன்னே, திருமண பொருத்தத்தில் இந்த பொண்ணோட தசாநாதன் அந்த தசாநாதனுக்கு 6 8ஆக இருக்கக்கூடாது. ஓகே. 2 பேர்த்துக்கு பகை கிரகங்களாகவும் இருக்கக்கூடாது. இந்த பொண்ணுக்கு செவ்வாய் தசை நடக்குதுன்னு வைங்க, அங்கே வந்து பையனுக்கு ராகு தசை வந்தது அப்படின்னா தயவு செய்து வேண்டாம். ஏன்னா கண்டிப்பாக கஷ்டப்பட போகிறாங்க. ராகு போய் குரு வர்ற வரைக்கும் மீதி இருக்கிற ராகு தசை கஷ்டப்பட போகிறாங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த பொண்ணுக்கு செவ்வாய் போய் அடுத்து வரப்போகிறது ராகு, அங்கே குரு. அப்போ ராகு குரு பகை எவ்வளோ காலம் பிரிகிறதுங்கிறது தனி. இப்போ உடனே வந்ததுன்னு வச்சுங்க, 1 வருஷம் 2 வருஷம், ஏன்னா லைஃப் முழுக்க மாறி தான் வரும் கிரகங்கள். ஸோ ஒரு கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்குள்ளாரியே இந்த மாதிரி வந்தது அப்படின்னா வாழ்க்கையை வெறுத்து போயிடும். அதுக்காக சொல்ல வந்தேன். ஸோ பிருகநந்தி நாடி முறையில் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களோட சூட்சுமங்கள் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க சார். இந்த பதிவு வந்து நம்ம நேயர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம். ஏன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களில் இப்போ ஜாதகம் கொண்டு போய் நம்ம அணுகிறோம் அப்படின்னா பிருகநந்தி நாடி முறையிலையுமே பொருத்தம் வந்து பார்க்கலாம், அதுலேயுமே வந்து அக்யூரேட்டாக வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ நம்ம நேயர்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். இன்னும் தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் சார். அது வரைக்கும் நன்றி.